சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட். இதே மாதிரி போட்டோசிந்தசிஸ் பத்தின வேற என்னென்ன ரிசர்ச்லாம் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன் அபவுட் those simple experiments that lead to a gradual development in our understanding of photosynthesis. அதாவது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன பத்தி இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும் அப்படின்னா, போட்டோசிந்தசிஸ் பத்தி, ஒளிச்சேர்க்கை பத்தி இன்னும் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்றத பாரு. ஜோசப் பிரிஸ்லே, இவரோட பேர்லாம் எப்பயுமே சயின்டிஸ்டோட பேர் வச்சு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். ஜோசப் பிரிஸ்லே 1733 and 1804. In 1770 performed a series of experiments that revealed the essential role of air in the growth of green plants. சரிங்களா? இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் 1770 பண்ணாங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காற்று இருக்குல்ல, காத்து, தாவரங்கள் வளர்றதுக்கு காத்து ரொம்ப முக்கியம், ஏர் வந்து ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. பிரிஸ்லே, யூ மே ரீகால், டிஸ்கவர்ட் ஆக்சிஜன் இன் 1774. நீங்க இன்னொரு பாயிண்ட்டையும் அடிஷனலா தெரிஞ்சுக்கோ. முதல்ல ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவர் ஜோசப் பிரிஸ்லே 1774 அனலைஸ் பண்ணிக்கோ. சரியா? அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு காத்து முக்கியம். காத்து மீன்ஸ் அங்க கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இதைத்தான் அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்றத யார் சொல்றாரு? பிரிஸ்லே சொல்றாரு. நீங்க ஏற்கனவே இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனை கண்டுபிடிச்சவரு ஜோசப் பிரிஸ்லே. எந்த வருஷம்? 1774. அப்ப மேபி இந்த ரிசர்ச் எல்லாம் செஞ்சு பிரகாரம் தான் ஒரு ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? பிரிஸ்லே அப்சர்வ்ட் தட் a candle burning in a closed space, that is a bell jar. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதான் பெல் ஜார். இங்க இருக்கு இல்லையா? இதான் என்னது? பெல் ஜார். டிரான்ஸ்பரண்ட் ஆனது, கண்ணாடியால் ஆனது. சரிங்களா? இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, உள்ள ஒரு கேண்டில் எரியுது. கேண்டில் எரிஞ்சிட்டு மேல போட்டு மூடிட்டான். என்ன ஆகும்? அணைஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? சரி, ரைட். கேண்டில் உள்ள வச்சு எரிய வச்சுக்கிறாரு. பக்கத்துல என்ன பண்றாரு? ஒரு புதினா தாவரத்தை வைக்கிறார். சார், புதினா இலை இப்படிதான் இருக்குமா? ஏதோ அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு புதினா தாவரம் உள்ள வச்சுட்டாரு. பிளஸ் ஒரு எலியை பிடிச்சி உள்ள விட்டார். இப்ப இங்க என்ன நடக்கும்? இப்ப பிளான்ட்டுக்கு என்ன வேணும்? லைட் வேணும். லைட் இருந்தா தான் ஒளிச்சேர்க்கை செய்யும். அப்ப லைட் எனர்ஜி இதுல இருந்து கிடைச்சிது. சரியா? இப்ப ஜஸ்ட் டியூப் லைட்டுக்குள்ள கூட நீங்க பிளான்ட்டை வளர்க்கலாம். தெரியும்ல உங்களுக்கு? லைட்டு சூரிய ஒளி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. டிஷ்யூ கல்ச்சர் லேப்லாம் ஜஸ்ட் டியூப் லைட் தான் இருக்கும். அதான் லைட் எனர்ஜி. புரியுதா? அப்ப அதுக்கு லைட் எனர்ஜி கிடைச்சிட்டு இந்த பிளான்ட் என்ன பண்ணுது? போட்டோசிந்தசிஸ் செய்யுது. போட்டோசிந்தசிஸ் செஞ்சு அது எதை ரிலீஸ் பண்ணுது? ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் யார்கிட்ட போகுது? எலி கிட்ட போகுது. எலி எதை ரிலீஸ் பண்ணுது? அந்த கார்பன் டை ஆக்சைடு யார்கிட்ட போகுது? கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தி. புரியுதா? அப்ப இது மூணுமே, ஒரு கேண்டில் எரியணும், ஒரு பிளான்ட் இருக்கணும், பிளஸ் ஒரு எலி இருக்கும்போது அந்த எலி எந்த பிரச்சனையும் கிடையாது. எலியும் உள்ள பாவம், உள்ள சூடு தாங்க முடியாம சுத்திட்டு வந்துட்டு இருக்கும். உயிரோட தான் இருக்கும், செத்து போகாது, உயிரோட தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இதுவே ஜஸ்ட் ஏதாவது ஒண்ணுத்து புடுங்கி பாரு, கேண்டில மட்டும் எடுத்துரும். பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் செய்யுமா? செய்யாது. போட்டோசிந்தசிஸ் செஞ்சாதானே ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அப்ப ஆக்சிஜன் வழி இல்லை, எலி என்ன ஆயிடும்? செத்து போயிடும். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அவர் மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ண முடியாது. சரியா? அதுதான் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட். பாரு. Priestley observed that a candle burning in a closed space, that is a bell jar, soon gets extinguished. Similarly, a mouse would soon suffocate in a closed space. அதுக்குள்ளவே என்ன பண்றாங்க? அந்த ஒரு ஸ்பேஸ், இடைவெளியில எலியும் உள்ள வச்சிடுறாங்க. சரிங்களா? He concluded that a burning candle or an animal that breathed the air both somehow damage the air. அதாவது ஜஸ்ட் முதல்ல என்ன பண்றோம்? ஒரு பெல் ஜாரை எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்புறம் அதுக்குள்ள என்ன விட்டாங்க? மவுஸ் உள்ள வச்சுட்டாங்க. ஒன்லி பெல் ஜார்ல ஒரு கேண்டில் மவுஸ் மட்டும் வையா, பிளான்ட் வேண்டாம். ஒரு கேண்டில் மவுஸ் மட்டும் தான் இருக்குது. என்ன நடக்கும்? எலி செத்து போயிடும், கேண்டிலும் அணைஞ்சிரும். கேண்டிலுக்கு அதாவது லைட் எரியணும். மீன்ஸ் விளக்கு எரியணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இல்லைன்னா கேண்டிலும் எரியாது. அப்ப வெறும் எலியும் கேண்டிலும் வச்சா
கேண்டிலும் ஆஃப் ஆயிடும், எலியும் செத்து போயிடும். சரியா? ரைட். ஓகே. He concluded that a burning candle or an animal that breathe the air. சொன்னாங்க. இப்போ ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்துல எது பிரீத் பண்ணுது அப்படின்னா எலி தான் பிரீத் பண்ணுது. ஓகே. both somehow damage the air but when he placed a mint plant, அப்ப இந்த ரெண்டுத்து மட்டும் முதல்ல வச்சு பார்த்தாரு, ரெண்டுமே டேமேஜ் ஆகுது. இட் மீன்ஸ் ரெண்டுமே வேஸ்டா போயிடுது. அப்ப இதுக்குள்ள என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு மின்ட் பிளான்ட்டை வைக்கிறாரு. இது கேள்வியா வந்திருக்கும். சரியா? எந்த பிளான்ட்டை அவர் யூஸ் பண்ணாரு அப்படின்றத பாருங்க. ஓகே. In the same bell jar he found that the mouse stayed alive. சரியா? அதாவது mint plant in the same bell jar he found that mouse stayed alive and the candle continued to burn. அப்ப உங்களுக்கு மவுஸும் உயிரோட இருக்குது, கேண்டிலும் எரியுது. எப்ப? மின்ட் பிளான்ட்டை உள்ள வச்ச பிறகு. சரியா? அதான் அவங்க சொல்றாங்க. பிரிஸ்லே ஹைபோதிசிஸ் as follows. அவருடைய கோட்பாடு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு ஒரு ஹைபோதிசிஸை வெளியிடுறாரு. Plants restore the air whatever breathing animals and burning candles remove. சரியா? அதாவது அனிமல் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் லைட் கேண்டில் இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் யார் எடுத்துக்கிறா? தாவரங்கள் எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றது தான் பிரிஸ்லே உடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட். இது புரிஞ்சிச்சா? இது எஸ். Next, can you imagine how Priestley would have conducted the experiment using a candle and a plant? நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி பிரிஸ்லே வந்து ஒரு பெல் ஜார் எடுத்துக்கிட்டு கேண்டில வச்சுட்டு இதெல்லாம் வச்சு பண்ணிருப்பாரு அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. Remember, he would need to rekindle the candle to test whether it burns after a few days. அப்படியே எடுத்த உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிருக்குமா? இருக்காது, அது கொஞ்ச நாள் எடுத்திருக்கும். சரிங்களா? He would need to rekindle the candle to test whether it burns after a few days. How many different ways can you think of to light the candle without disturbing the setup? அதாவது இந்த இப்போ நீங்க உள்ள வச்சுட்டு இந்த செட்டப்பை வச்சுக்கிட்டு லைட் மட்டும் அப்படியே எரியணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா பிளான்ட் இருக்கணும், ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப டிஸ்டர்ப் பண்ணாம, மற்ற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா இது மூணுத்தையும் உள்ள வச்சா மட்டும்தான் பாசிபிள், எல்லாம் முடியாது. Using a similar setup as the one used Priestley, but by placing it once in the dark and the once in the sunlight, that is John Ingenhousz. சார் பிரிஸ்லே செஞ்சாரு இல்ல, அதே கேண்டில், மின்ட், எலி, பெல்ஜாரு, அதே செட்டப்பை ஜான் இங்கன்ஹவுஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் டார்க்ல வைக்கிறார், டார்க் ரூம்ல வைக்கிறார் அந்த செட்டப்பை. கொஞ்ச நேரம் என்ன பண்றாரு, லைட் படும்படி வைக்கிறார். ஓகேவா? showed that sunlight is essential to the plant process. ஜான் இங்கன்ஹவுஸ் என்ன சொல்றாரு, சூரிய ஒளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு? பிளான்ட்டோட photosynthesis process. ஓகே, that somehow purifies the air fouled by burning candles or breathing animals. அப்ப விலங்கு சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது, அதே மாதிரி கேண்டிலும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. ஏதோ ஒண்ணு அது என்ன பண்ணுதான், பியூரிஃபை பண்ணுதுன்றாங்க. அதான் யாரு? பிளான்ட். பிளான்ட் தான் கார்பன் டை ஆக்சைடை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறார். Ingenhousz in an elegant experiment with an aquatic plant showed that in bright sunlight small bubbles were formed around the green parts while in the dark they did not. அதாவது இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி வச்சுக்கோ, இப்படி ஒரு பாட்டில் வச்சுக்கோ, கார்க்கு வச்சுக்கோ, எல்லாமே பண்ணிக்கிறோம். நீங்க இந்த ஹைட்ரோபைட்டிக் பிளான்ட்ஸ் கேள்விப்பட்டுக்கிறியா? நீர்வாழ் தாவரங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லு. சூஸ்திரா உள்ள கடலுக்குள்ள இருக்கும். ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா கேள்விப்பட்டிருக்கியா? சரி, இவங்க என்ன பண்றாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல, என்ன பண்றாங்கப்பா, ஒரு ஹைட்ரில்லா பிளான்ட்டை தலைகீழா உள்ளவ என்ன பண்ணிடுறாங்க, உள்ள வச்சிடறாங்க, உள்ள போட்டுறாங்க. வராங்க சரியா? உள்ள இலை, இதான் இலைன்னு வச்சுக்கோ, சும்மா இமேஜின். ஓகே, உள்ள வச்சுட்டாங்க. இது உள்ள என்ன இருக்குது? உள்ள தண்ணி இருக்குது. உள்ள என்ன இருக்கு? தண்ணி இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோ, உள்ள தண்ணி இருக்குது. சரியா? இந்த செட்டப் என்ன பண்றாரு, லைட்ல வைக்கிறார். செட்டப்பை லைட்ல வைக்கிறாரு. என்ன இவர் என்ன ஜான் இங்கன்ஹவுஸ் என்ன அதை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, கிரீன் பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் செய்யுமா, ஒளிச்சேர்க்கை செய்யுமா? ஒளிச்சேர்க்கை செஞ்சா எதை வெளியிடும்?
ஆக்சிஜனை வெளியிடுமா? அந்த ஆக்சிஜன் ஏர் பபுள்ஸா மேல வர்றத பார்க்கறாங்க. இதே செட்டப் தூக்கி டார்க்ல வச்சுப்பாரு, அந்த பிளான்ட் என்ன ஆக்சிஜனை வெளியிடுமா? அந்த பாயிண்ட் தான் இவங்க சொல்றாங்க. சரிங்களா? அக்வாட்டிக் பிளான்ட்னா நீங்க யூசுவலா நாங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்ல அதை தான் யூஸ் பண்ணுவோம், ஹைட்ரில்லா தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? aquatic plant showed that in bright sunlight small bubbles were formed. சின்ன சின்ன காற்று குமிழ்கள் வருவதை அவர் பார்க்கிறார். later he identified these bubbles to be a oxygen. அப்புறமா தான் என்ன பண்றாரு, அந்த பபுள்ஸ் வருது இல்ல, அது கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, அது என்னது, ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? later he identified the bubbles to be oxygen. Hence he showed that it is only the green part of the plant that could release oxygen. இவர் என்ன சொல்றார், ஜான் இங்கனோஸ், தாவரத்தோடைய பசுமை நிறைந்த பகுதிகள் மட்டும்தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், மற்ற பகுதிகள் ரிலீஸ் பண்ணாது அப்படின்றத யார் சொல்றாரு, ஜான் இங்கனோஸ். பிரிஸ்லே செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே தூக்கி லைட்ல இருந்து டார்க்ல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறாரு. இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்தாரு. அதுல ஒரு ஹைட்ரோஃபைட்டிக் பிளான்ட்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி வச்சு பார்த்தாரு. லைட்ல வைக்கும்போது அது என்ன பண்ணுது, காத்த, அதாவது இட் மீன்ஸ் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆக்சிஜன் சின்ன சின்ன பபுள்ஸா வருதுன்னு சொன்னார். இது இங்கனோஸோடைய எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? பார்.